தமிழ்நாடு அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார். வரும் 20ஆம் தேதி 2026-2027 ஆகிய நிதியாண்டுகளுக்கான முன்பண மானிய கோரிக்கையும் 2025-2026 ஆண்டிற்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையும் தாக்கல் செய்யப்படுகின்றன. தேர்தல் ஆண்டு என்பதால் இந்த இடைக்கால பட்ஜெட் மீது மக்கள் மத்தியில் அதீத எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வழக்கமான பட்ஜெட்டாக இல்லாமல் இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் புதிய திட்டங்களை விட மக்களை கவரும் முக்கிய அறிவிப்புகள் மற்றும் ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் முதன்மையாக இருக்கும். தற்போது குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று தெரிகிறது. இந்த தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதற்கான அறிவிப்பும் பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பும் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நேரம் என்பதால் அரசு ஊழியர்களை கவரும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த குழுவின் அறிக்கை பற்றிய தகவல்கள் வெளியிடப்படலாம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் மாநில அரசே செயல்படுத்துவது குறித்தும், மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை விரிவுபடுத்துதல், புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சாலை மற்றும் மேம்பால பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. உங்க கனவை சொல்லுங்க என்ற முதலமைச்சரின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து புதிய சலுகைகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முழுமையாக விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்றே வாசிப்பார். இதில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சியில் பங்கு விவகாரம் குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் கருத்துகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி சர்ச்சை விவகாரத்தில் அனைத்தையும் பார்த்துக் கொள்வதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தன்னிடம் தெரிவித்ததாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது. அவருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மதுரையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் பேச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த அதற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அளித்த விளக்கம்தான் இது. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்த பிறகும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் காங்கிரசுக்கு 2-3 அமைச்சர் பதவி வேண்டும் என கூறியிருந்தார் மாணிக்கம் தாக்கூர். 24% இருக்க திமுக 34%, 36% எப்படி வர முடியும்? 43 எல்லாரும் சேர்ந்த ஒன்று தானே வர முடியுது. அப்படின்னா அதிகாரத்திலையும் பங்கு வரணும்ல. இதுதானே சொல்றது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏன் நேர்மையான அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்கள் இருக்கிறதுல என்ன தப்பா இருப்பது? இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது விசிகேலையோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லையோ காங்கிரஸ் கட்சியிலையோ 2 பேரோ நல்ல அமைச்சர்கள், நல்ல நேர்மையான அமைச்சர்கள், நல்ல படித்தவர்கள், களம் தெரிந்தவர்கள் அமைச்சராக இருந்து இதுவும் தப்பு, பெரிய இது தவறு நடந்துறது இல்லை. இப்படியான சூழலில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்க பெங்களூரு புறப்பட்ட செல்வ பெருந்தகை மாணிக்கம் தாக்கூர் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காகவே செல்வதாக தெரிவித்தார். யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு பேச தெரியும். நான் என்ன ஒன்னாலும் உங்க முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை? தொடர்ந்து பெங்களூருவில் கார்கேவை செல்வ பெருந்தகை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை
கூட்டணி சர்ச்சை விவகாரத்தில் தான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வதாக கார்கே தன்னிடம் தெரிவித்ததாக கூறினார். 2-3 நாட்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக கூட்டணி தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த சர்ச்சைகள் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை நான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் என்ன நடந்தது என்ற விவரத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது, அவருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆட்சியில் பங்கு விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தி இருக்க இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் சரியான நபர் என்று கூறியிருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர். Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. What Stalin has done over the past 1 year is to raise every single point that is relevant to federalism in India. கூட்டாட்சி தத்துவத்தின் ஒவ்வொரு கூறு குறித்தும் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார் என்றும் மணிசங்கர் ஐயர் தெரிவித்தார். அரசியலில் முக்கிய பொறுப்பை வகிப்பவரிடமிருந்து அருவருப்பான கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்று த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தனது பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருத்தம் கூறியிருக்கிறார். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இது தவறி வந்த ஒரு வார்த்தை. என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கிறேன். தாவேக தலைவர் விஜயின் அரசியல் நடவடிக்கையை விமர்சித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை த்ரிஷா பற்றி தெரிவித்த தனி மனித தாக்குதல் கருத்துக்கள் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நயினாரின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசனும் வருத்தம் தெரிவித்தார். த்ரிஷா பற்றி பேசியது தொடர்பாக மதுரையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்தார். என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். இந்த நிலையில் தனக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தன்னை இழுக்க வேண்டாம் என்று நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாவில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலில் முக்கிய பொறுப்பை வகிக்கும் ஒருவரிடமிருந்து இத்தகைய பொருத்தமற்ற அருவருப்பான கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். தனக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பில்லை என்றும் இனியும் அரசியலில் நுழையும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ள த்ரிஷா கடந்த காலங்களைப் போலவே அரசியலில் நடுநிலை வகிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய கலைத்திறன் அடிப்படையிலேயே தான் மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் அரசியல் ரீதியாக அல்ல என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுவெளியில் தனிநபர் வாழ்க்கை பற்றி பேசக்கூடாது எனும் நியதியை பெரிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் பொறுப்புணர்வுடனும் சமநிலையுடனும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். த்ரிஷாவுக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் அவர் பெயரை தொடர்புபடுத்தக்கூடாது என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். த்ரிஷாவின் அறிக்கையை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் இது குறித்து என்னிடம் பேசினார்கள். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படவில்லைனால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்ததன் மூலம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாக கருதப்படுகிறது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று கணித பாடமும், வரும் 21ஆம் தேதி ஆங்கிலமும், 22ஆம் தேதி அறிவியலும், மார்ச் 2ஆம் தேதி இந்தியும், மார்ச் 7ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்தேர்வும் நடைபெறுகிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிரி தொழில்நுட்பவியல் பாடத்தேர்வை எழுதுகின்றனர். இன்று தொடங்கும் தேர்வு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேர்வுகள் காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறுகின்றன. தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் 2 கட்டங்களாக நடத்தப்படுகின்றன. முதல் வாரிய தேர்வை எழுதாமல் நேரடியாக 2வது வாரிய தேர்வை எழுதலாமா என்ற குழப்பம் மாணவர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் அனைத்து மாணவர்களும் முதல் வாரிய தேர்வை எழுதுவது கட்டாயம் என சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தியுள்ளது. முதல் வாரிய தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தங்களது மதிப்பெண்களை மேம்படுத்த 3 முக்கிய பாடங்களில், அதாவது அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் மற்றும் மொழிகள் பாடங்களில் மீண்டும் தேர்வு எழுதலாம் என விளக்கமளித்துள்ளது. முதல் தேர்வில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட
மேற்பட்ட பாடங்களை எழுத தவறிய மாணவர்கள் 2ஆம் வாரிய தேர்வு எழுத தகுதி பெற மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை என்றும் தேர்தல் ஆணையத்துடன் ஆலோசனை நடத்திய பிறகே பொதுத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் காரணமாக பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை என்றார். இல்லை, நாங்கள் இங்கே ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ April 6th வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸ் அது எங்களுக்கு தான் இருக்கும். அது மேபி ஆஃப்டர் செகண்ட் வீக் போல் எலெக்ஷன் ஆகும். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை மாநிலம் முழுவதும் 17,61,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்வு என்பது 17,61,000 பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வு சரியாக முறையாக நடைபெறுவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதற்கான ஆலோசனைகளை தான் இன்னைக்கு முழுமையாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுத் தேர்வில் OMR தாளை நிரப்புவது குறித்து பள்ளியிலேயே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அதேபோல கணக்கு பதிவியல் தேர்வின் போது தேர்வறைக்குள் சாதாரண கால்குலேட்டர் எடுத்துச் செல்ல இந்த ஆண்டு முதல் அனுமதிக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்பதால் 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. 20ஆம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2032ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா ஒரு 6.0 வளரும்போது என்ன தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட 11.3 அப்படிங்கிறது அதோட பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2 பங்கு வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் தயாரிக்கக்கூடிய தகவல். இப்போ இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தான். 2032ற்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை தமிழ்நாடு எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2 லட்சம் கோடிக்கு வந்திருக்கோம் நம்ம. அது 3 பங்கு வளரணும். இப்போ வளர்கிற வேகம் இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம 2031-32 அந்த மாதிரி காலகட்டத்தில் $1 டிரில்லியன் நம்ம தொட்டுள்ளலாம்ங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் நாளுக்கு நாள் தொழில்துறை வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் அதன் தாக்கம் ஓரிரு ஆண்டுகளில் தெரியவரும் என்றும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவாகிய நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவும் இணைந்தது. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் சேர்ந்தது. இந்த நிலையில் சென்னை பசுமை வடிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் திடீரென சந்தித்து பேசினார். சுமார் 1.25 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடன் இருந்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் EPS சந்திப்பு தேமுதிகவை அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டுவர முயற்சியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதேபோல மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வரும் நிலையில் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. மாணிக்கம் தாக்கூரின் கருத்து காங்கிரசின் கருத்தாகாது என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த அவர் ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூரின் கருத்து குறித்து பதிலளித்தார். அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சியின் கருத்து அல்ல. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவரோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவரோ அல்லது ராகுல் காந்தியோ இது போன்ற கருத்தை முன்வைக்கவில்லை. அவர்களால் நியமிக்கப்பட்ட குழுவினரோடு நாங்கள் பேசுவோம்.
அவரவர்களுக்குள்ள ஆசைகளை அவர்கள் தெரிவித்தால் அதற்கு நாங்கள் எப்படி பதில் சொல்வது? அதேபோல திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், காங்கிரசுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு செய்யவில்லை என்ற மாணிக்கம் தாக்கூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். கூட்டணி குறித்து எங்களுடைய தலைவர், அவருடைய தலைவர்கள் பேசி முடிவு செய்வார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே, அதிலும் முதன்முறையாக மரியாதைக்குரிய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எல்ஓபி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எங்களுக்கு இப்பொழுது வரையிலும் அவர் உங்களுடைய தோழமையின் வழி செல்லுங்கள் என்றுதான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார். மாணிக்கம் தாக்கூரின் குற்றச்சாட்டு தேவையற்றது எனவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். திமுக எம்பி டி.ஆர். பாலு 10 கப்பல்கள் வாங்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டதாக டி.ஆர். பாலு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். டி.ஆர். பாலு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இது தன்னுடைய பெயருக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டி.ஆர். பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக டி.ஆர். பாலு நேரில் ஆஜரான நிலையில் அவரிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்தினார். சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் சுயலாபம் அடைவதற்காகவும் டி.ஆர். பாலு அமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 10 மீன்பிடி கப்பல்களை வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரி குற்றஞ்சாட்டியதாக அண்ணாமலை தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் வழக்கின் விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்படும் ரயில் நிலையம் மே மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கிளாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் கடந்த 2024ஆம் ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்டு அங்கிருந்து தொலைதூர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக செல்ல குறைந்தது 1.5 மணி நேரத்திற்கு மேல் செலவிட வேண்டும். இதனால் பல்வேறு தரப்பினரும் கடும் இன்னல்களை எதிர்கொண்டனர். இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிளாம்பாக்கத்தில் புதிதாக ரயில் நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. 12 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் நின்று செல்லும் வகையில் 3 நடைமேடைகளுடன் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் உருவாகியுள்ள நிலையில் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வகையில் ஆகாய நடைமேடை கட்டுமான பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெறும் நிலையில் மே மாதத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சரிகமன் நிறுவனம் வசம் உள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது. 1976ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகமன் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகம தெரிவித்துள்ளது. இதனால் இளையராஜா இந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என கூறி அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ சாவன் போன்ற டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் என வாதிட்டது. 1957ஆம் ஆண்டு காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரை முதல் உரிமையாளர் என்பதை சரிகம தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி துஷார் ராவ் கெடேலா சரிகம நிறுவனத்தின் வாதத்தை ஏற்று இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகம வசம் உள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இடைக்கால தடை விதித்தார். இந்த தடை விதிக்கப்படாவிட்டால் சரிகம நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என நீதிபதி துஷார் ராவ் கெடேலா தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். வேலூரில் மயான கொள்ளை திருவிழாவின் போது 60 அடி தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். வேலூரில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கழிஞ்சூர், விருதம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் பாலாற்றிற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் கழிஞ்சூரை சேர்ந்த சுமார் 60 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தேர் பாலாற்றில் இழுத்து வரப்பட்ட போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்தது.
சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி இழுத்து தேருக்கடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். படுகாயமடைந்த 7 பேர் அவசர ஊர்தி மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாளில் மாசி மாத அமாவாசை என்று அங்காளம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். சோழிங்கநல்லூர் OMR சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயிலில் 53ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பறக்கும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சோழிங்கநல்லூர் மயானத்தில் கொள்ளைவிடும் நிகழ்வு நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள பெரிய காஞ்சிபுரம் அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் மனமுருகி வேண்டினர். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகளை அம்மன் மீது வாரி இறைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்குள் புகுந்து நீதிபதியை நோக்கி ஒருவர் அரிவாள் வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனும் அவரது மனைவி தங்கமுனீஸ்வரியும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக விவாகரத்து கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிபதி சுதாகர் கடந்த வாரம் விவாகரத்து வழங்கியதுடன் தங்கமுனீஸ்வரிக்கு அவரது கணவர் பாலமுருகன் ஜீவனாம்சம் வழங்கிடவும் உத்தரவிட்டார். தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் அரிவாளுடன் நீதிமன்ற வளாகத்தின் பின்பக்க சுவர் ஏறி உள்ளே குதித்தார். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த குடும்ப நல நீதிமன்றத்திற்குள் நுழைந்த அவர் நீதிபதி சுதாகரை நோக்கி அரிவாளை வீசினார். இதில் நல்வாய்ப்பாக அவருக்கு காயம் ஏற்படவில்லை. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் பாலமுருகனை கைது செய்து அரிவாளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றத்திற்குள் ஆயுதத்துடன் நுழைந்தது எப்படி என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை மதுரவாயில் பகுதியில் 80 சவரன் நகை மாயமானதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை மதுரவாயில் காவல் எல்லைக்குட்பட்ட ஏரிக்கரை லட்சுமி நகர் பகுதியில் கல்யாணி என்பவரின் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 80 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல திருச்சி லால்குடி அருகே ஹோட்டல் உரிமையாளரின் வீட்டில் பட்டப்பகலில் 10 சவரன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அகிலாண்டபுரம் பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவர் ஹோட்டல் பணிகளை முடித்துவிட்டு வழக்கம் போல வீட்டிற்கு சென்றபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 10 சவரன் நகை, 1.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 30,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் காவலர்கள் திருடர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்கிறார். இந்த விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்கிறார். அண்மையில் நடந்த பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. 299 இடங்களில் 207 தொகுதிகளை கைப்பற்றியது. இந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றதை அடுத்து அந்நாட்டின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று பதவியேற்கிறார். வங்கதேச நாடாளுமன்றத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தாரிக் ரஹ்மானை அந்நாட்டு குடியரசுத் தலைவர் முகமது சஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தங்கள் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தாரிக் ரஹ்மானை வங்கதேச தேசியவாத கட்சி எம்பிக்கள் தேர்வு செய்கின்றனர். இதனையடுத்து தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இதில் சுமார் 1200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்க உள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் நுழையலாம் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. இது தொடர்பான சீராய்வு மனுக்களை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன.
இந்த மனுக்கள் மீது 2019 அமைக்கப்பட்ட 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது. அப்போது கொரோனா தொற்று பரவல் உள்ளிட்ட காரணங்களால் முழு விசாரணை நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு திங்கட்கிழமை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சீராய்வு மனுக்களை ஆதரிப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் நுழைய எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக விசாரிக்கும் என தலைமை நீதிபதி அமர்வு கூறியது. ஏப்ரல் 7 முதல் 9 வரை சீராய்வு மனு தாக்கல் செய்தவர்கள் தங்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றும், சீராய்வு மனுவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களின் வாதங்கள் ஏப்ரல் 14 முதல் 16 வரை கேட்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர். மறுவாதங்கள் ஏதேனும் இருந்தால் அவை ஏப்ரல் 21 அன்று விசாரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் நியமித்த நிபுணரின் கருத்துக்களும் இறுதி சமர்ப்பிப்புகளும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். சபரிமலை சீராய்வு மனுக்களை விசாரிக்கும் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 7 கேள்விகளுக்கு விடை தேடும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. அதாவது மத சுதந்திரத்தின் நோக்கம் மற்றும் எல்லை, அரசியல் சாசனத்தின் பிரிவு 25 வழங்கும் மத சுதந்திரத்தின் எல்லை எந்த அளவிற்கு செல்லுபடியாகும், ஒரு மதத்தின் அத்தியாவசியமான பழக்க வழக்கம் எது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க முடியுமா, அரசியல் சாசன அறநெறி என்பது அறநெறியை குறிக்கிறதா அல்லது அரசியல் சாசனம் வகுத்துள்ள சுதந்திரம், சமத்துவம் போன்ற விழுமியங்களை குறிக்கிறதா, அரசியல் சாசனத்தின் பிரிவு 25(2)(b) படி இந்துக்களின் ஒரு பிரிவினர் என்ற சொல்லுக்குள் குறிப்பிட்ட வழிபாட்டு முறை கொண்டவர்கள் அடங்குவார்களா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேராத அல்லது அந்த மத பழக்க வழக்கத்தால் பாதிக்கப்படாத ஒரு நபர் அந்த மதத்தின் ஆச்சாரங்களை எதிர்த்து பொதுநல வழக்கு தொடர சட்டப்பூர்வமாக அனுமதி உண்டா என்ற 7 கேள்விகளுக்கு விடை தேடும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள பல வழக்குகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பெண்கள் மசூதிக்குள் நுழைந்து தொழுகை நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சபரிமலை தீர்ப்பு இந்த வழக்கின் முடிவை தீர்மானிக்கும். பிற மதங்களைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பார்சி பெண்கள் தங்களின் மத வழிபாட்டு தலமான அக்கியாரி எனப்படும் தீக்கோவிலுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த விவகாரத்தில் தனிநபர் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவமா அல்லது மத அடிப்படையின் கட்டுப்பாட்டிற்கு முக்கியத்துவமா என்பதை சபரிமலை தீர்ப்பு முடிவு செய்யும். தாவூதி போரா சமூகத்தில் சிறுமிகளுக்கு செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட சடங்கு பெண்களின் உடல் உரிமையை மீறுவதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலும் 9 நீதிபதிகள் அமர்வு அளிக்கும் தீர்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். JEE 2026 முதன்மை தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு முதல் அமர்வில் 13 லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் 12 பேர் 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அவர்கள் ராஜஸ்தான், ஆந்திரா, டெல்லி, பீகார், ஒடிஷா, ஹரியானா, குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் எழும்பூர் ராமேஸ்வரம் இடையேயான சேது எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ராமேஸ்வரத்தில் இருந்து வரும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்தில் நிறுத்தப்படும் எனவும், பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 6 வரை மாலை 6:25 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து சேது எக்ஸ்பிரஸ் புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் வரும் 20ஆம் தேதி முதல் நேர்காணல் நடத்தவுள்ளதாக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் நேர்காணல் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னூரில் செயல்படும் தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகையால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அச்சம்பாளையத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சுப்புகை மற்றும் ரசாயனம் கலந்த கழிவு துகள்களால் துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தங்களை பாதுகாக்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்.
கரூர் தாந்தோன்றிமலை அரசு கல்லூரியில் 80க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், யுஜிசி நிர்ணயித்த 57,000 ரூபாய் ஊதியம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்திலேயே அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்களில் கருப்பு துணி கட்டியும் கையில் ஏந்தி யாசகம் எடுத்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ் பெறுவது தொடர்பாக மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் கணவன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ் அரசு தனது குழந்தைக்கு SC ஜாதி சான்று பெற வேண்டும் என கூறியிருக்கிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்த மனைவி லோகேஸ்வரியும் அவரது குடும்பத்தினரும் தமிழரசுவை சாதியின் பெயரை சொல்லி திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதனால் தமிழரசு பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் லோகேஸ்வரி உட்பட 5 பேர் மீது SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே கிராமத்திற்குள் புகுந்த யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். எரநல்லூர் என்ற கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் அங்கிருந்த மக்களை அச்சுறுத்தி வந்தன. அந்த வகையில் பிரதான சாலையில் சென்ற காரை யானை விரட்டிச் சென்ற நிலையில் காரை வேகமாக இயக்கி நூலிழையில் உயிர் தப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போக்சோ சட்டத்தில் கைதாகி தப்பியோடிய இளைஞரை காவல்துறையினர் பெங்களூருவில் சுற்றி வளைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லாத நிலையில் பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருகின்றனர். இச்சிறுமி குடியாத்தம் அருகே உறவினர் வீட்டில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கமலேஷ் என்ற கட்டட தொழிலாளி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதான கமலேஷ் தப்பியோடிய நிலையில் பெங்களூருவில் வைத்து குடியாத்தம் காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஆட்டையம்பாளையம் பகுதியில் லாரி மீது மோதிய கார் 2 இருசக்கர வாகனங்களின் மீதும் மோதியது. விரிவாக்க பணிகளுக்காக அவிநாசி அன்னூர் சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் காரில் வந்த பாபு என்பவர் முன்னால் சென்ற வாகனத்தை முந்த முயன்றபோது எதிரே வந்த லாரி மீது மோதினார். அருகே வந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீதும் அவரது கார் மோதியது. இதில் 4 பேர் காயமடைந்தனர். கடலில் டன் கணக்கில் பாறை மற்றும் கட்டா மீன்கள் பிடிபட்டதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதியாகும் இறால், நண்டு, சீலா, மௌலா உள்ளிட்டவையும் அதிக அளவில் கிடைத்துள்ளன. கருவாடு தயாரிக்க பயன்படும் கட்டா மற்றும் பாறை உள்ளிட்டவை டன் கணக்கில் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக எதிர்பார்ப்பை விட கூடுதலான மீன்கள் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு வாகனங்களை ஒப்பந்தம் எடுப்பதில் இடைத்தரகர்களை தவிர்க்க கோரி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மனு அளித்துள்ளனர். கடந்த தேர்தல்களில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் தலையிட்டால் அரசு நிர்ணயித்த வாடகை தங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாக நேரடியாக வாகனங்களை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2014 முதல் 2026 வரையிலான காலகட்டம் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பின் பொற்காலம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற டெல்லி காவல்துறையின் 79வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவை மாவோயிஸ்ட் வன்முறை இல்லாத நாடாக மாற்றுவோம் என்றும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் DJ இசை விருந்துடன் ஆடுகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஹர்தோய் நகரில் வசிக்கும் உரிமையாளர் தனது ஆடுகளுக்கு மோனிகா மற்றும் ஸ்வீட்டி என பெயரிட்டு பிறந்தநாள் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினார். ஈரானுடனான அமெரிக்க ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை அகற்றுவதாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் ஜெருசலேமில் அமெரிக்க யூத அமைப்புகளின் தலைவர்களின் வருடாந்திர மாநாட்டில் பேசியவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் இது தொடர்பாக தாம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் காசாவில் உள்ள அனைத்து சுரங்க பாதைகளையும் அழிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் இன்னும் முடிக்க வேண்டும் என்றும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்தார். டெல்லியில் AI உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இம்மாநாடு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது ஏன்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில்.
உலகளவில் ஏஐ சேவை அபரிமிதமான வளர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் அதே வேளையில் அதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்த விவாதங்களும் எழாமல் இல்லை. இதனை கருத்தில் கொண்டு 2023ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற முதல் ஏஐ மாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் அபாயங்களை அடையாளம் காண்பதற்கான ஒப்பந்தத்தில் 28 நாடுகள் கையெழுத்திட்டன. பின்னர் 2024ஆம் ஆண்டு சியோலிலும் கடந்த ஆண்டு பாரிஸிலும் ஏஐ உச்சி மாநாடுகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக 4வது ஏஐ உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறுகிறது. அதன்படி டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் ஏஐ மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் ஸ்மார்ட் ஹோம் ஆகிய பிரிவுகளில் ஏஐ மூலம் ஜியோ கண்டுள்ள தீர்வுகள் குறித்து அந்நிறுவனத்தின் தலைவர் ஆகாஷ் அம்பானி விளக்கினார். இந்தியா ஏஐ தாக்கம் 2026 என்ற பெயரில் வரும் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் சிஇஓக்கள் பங்கேற்க உள்ளனர். கடந்த கால ஏஐ மாநாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இம்மாநாடு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் உலகின் தெற்கு பகுதியில் நடைபெறும் முதல் மாநாடு என்பது மட்டுமன்றி ஏஐயால் ஏற்படும் நிகழ்கால பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அதற்கான தீர்வுகளை எட்டுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. தொழில்நுட்ப உலகில் தரவுகளின் மையமாக இந்தியா விளங்குவதும் இம்மாநாடு முக்கியத்துவம் பெற காரணமாக அமைந்துள்ளது. மக்கள், பூமி, வளர்ச்சி என்ற மைய கருத்தின் அடிப்படையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மனிதவள மேம்பாடு, சமூக மேம்பாடு, பாதுகாப்பான ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் 500க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடைபெற உள்ளன. அதன்படி முதல் நாள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய சாட் ஜிபிடி சிஇஓ சாம் ஆல்ட்மன், இந்தியாவில் சாட் ஜிபிடி பயன்பாடு அதிகரித்து வருவதாகவும் இந்தியாவில் வாரம் 10 கோடி பயனர்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்துவதாகவும் கூறினார். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டின் ஏற்பாடுகளில் சில குறைகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ஏஐ மாநாட்டில் உள்ள சில விற்பனையகங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாதது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உணவகங்களில் முறையான ஏற்பாடு செய்யாதது, காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை காணவில்லை என்பன உள்ளிட்ட குறைகளையும் அதில் பங்கேற்றவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சமுதாயத்திற்கு அடிப்படையாக உள்ள குடும்ப வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். பாபநாசத்தில் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நாளிதழில் வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டி வேதனை தெரிவித்தார். கணவன் 2 பேருக்கு சம்மதம் ஒருத்தர் இருந்துச்சுன்னா ஒருத்தர் பலரோட இருக்கலாம் அப்படிங்கறது அது எத்திக்கல் அப்படிங்கிற ஒரு வர்ணனையோட அது முழுக்க கொண்டு போறாங்க. நம்ம சமுதாயம் எவ்வளவு சீர்கட்ட நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர முடிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்னப்பள்ளிக்குப்பம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 88 புதிய வீடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கினார். இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 32 புதிய இலங்கை தமிழர் குடியிருப்புகள் திறக்கப்பட்டன. MP ராணி ஸ்ரீகுமார், MLA ராஜா, ஆட்சியர் கமல் கிஷோர் ஆகியோர் பயனாளிகளிடம் வீட்டுச் சாவிகளை ஒப்படைத்தனர். கோவை ரயில் நிலையத்தில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் வழக்கம் போல சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலின் கடைசி பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த பையை சோதனையிட்டனர். அதில் 22 கிலோ எடையுள்ள கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் கஞ்சா கடத்தலில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரித்துள்ளார். விதிகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களுக்கு சீல் வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கட்டடங்களுக்கான அனுமதி பெறவும் விதிமீறல் குறித்து புகார் அளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி எண் வழங்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை அருகே அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை கடந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி அப்படம் போல நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட சத்துணவை சாப்பிட்ட 27 மாணவர்கள் பாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ரகுநாதபுரம் தொடக்கப்பள்ளியில் சாம்பார் கெட்டியாக வர வேண்டும் என்பதற்காக அதில் இட்லி மாவை கலந்து வழங்கியதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பள்ளி நிர்வாகம் முயன்றதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தெற்கு பாளையத்தில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவில் 2 இளைஞர்கள் திருடிச் சென்ற சம்பவம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. மர்ம நபர்கள் முதலில் ஆள் நடமாட்டம் உள்ளதா என நோட்டமிட்டு பின்னர் வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஐயனார்குளம் கிராமத்தில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். குலதெய்வ வழிபாடு முடித்துவிட்டு திரும்பிய ஜவுளி வியாபாரி சோலையப்பன், அவரது மகன் சோலை செல்வம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் சிகிச்சையில் இருந்த மனைவி விஜயலட்சுமியும் உயிரிழந்தார். இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது இந்த விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடியில் மதுபோதையில் டீ கடைக்குள் புகுந்த நபர் ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது கொதிக்க இருந்த டீயை அள்ளி ஊற்றி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். பேக்கரியில் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் தகராறில் ஈடுபட்ட ஆரிப் கான் என்பவர் ரகளையில் ஈடுபட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை குப்பனூர் பகுதியில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசம் அதிகரித்திருக்கும் நிலையில் விவசாயிகள் இரவு நேரங்களில் ஒலி எழுப்பி பயிர்களை பாதுகாத்து வருகின்றனர். வனப்பகுதியிலிருந்து வரும் காட்டுப்பன்றிகள் பயிர்களை கடித்து சேதப்படுத்தி செல்கின்றன. இதனால் பயிர்கள் வளர்ச்சியின்றி கருகிவிடுவதால் குப்பனூர் பகுதி விவசாயிகள் இரவு காவலில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் நாயக்கர்பட்டியில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 12 மாடுகள் பங்கேற்ற நிலையில் குழுவுக்கு 9 வீரர்கள் வீதம் 108 வீரர்கள் காளைகளை தருவினர். ஒதுக்கப்பட்ட 20 நிமிடங்களில் காளைகளை அடக்கிய வீரர்களும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம், வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியுள்ள துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகையை இழிவான வார்த்தைகளால் கொச்சைப்படுத்துவது சமூக நீதிக்கு எதிரானது, பெண்களின் மரியாதையை குலைக்கும் வன் செயல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குருமூர்த்தி தனது கருத்துக்காக பொது மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜவாஹிருல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சிவராத்திரி விழாவையொட்டி தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்கு இடையக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மகாலட்சுமி அம்மனுக்கு பக்தர்கள் விரதமிருந்து தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். அந்த வகையில் சிவராத்திரியொட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்.